வணக்கம் நண்பர்களே. ஏழ்மலையான தரிசனம் செய்ய தினமுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இல்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றளவும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. திருப்பதி ஆலயம், அதனோட வழிபாடு, உண்டியில் வசூல், பூஜை முறை, சரித்திர சம்பவம் எல்லாமே அதிசய நிகழ்வாக தான் இருக்கும். அந்த வகையில் திருப்பதி உண்டிகள் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், வாஸ்துப்படி அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, எதனால அந்த கோயிலில் எவ்வளவு பணம் வந்து சேருது, திருப்பதி மலையில வாழ்ற சீனிவாச பெருமாளை எல்லாரும் ஏன் ஏழுமலையான்னு கூப்பிடுறாங்க, உலகிலேயே கோடீஸ்வர கடவுளா இருக்கக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில தான் தயிர் சாதம் படைக்கப்படுது. இதோட காரணம் எல்லாம் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையாங்கிறவங்க தானாகவே விரும்பி வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம் தான் இந்த தலம். ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அப்படி திருமாலை விரும்பி எழுந்தருள் திருத்தலங்களா திருவங்கடம், திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், நெய்மிசாரண்யம், நாங்குநேரி, புஷ்கரம், பத்ரி, சாலக்கிரமம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் திருவங்கடம் சொல்லக்கூடிய இந்த திருமல திருப்பதி உலக எங்கிலுமே பிரசித்தி பெற்றது. இங்கு அருள் பாலிக்கக்கூடிய வெங்கடாசலபதி சேஷலம், வேதாசலம், கருடாசலம், விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணகிரி, வெங்கடாச்சலம் மாதிரி 7 மலைகளுக்கு சொந்தக்காரர். அதனால தான் அவரை ஏழுமலையான்னு சொல்றாங்க. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் திருமலனும் அவருடைய தேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை அடிவாரம் திருப்பதினு வழங்கப்பட்டாலும் பெருமாள் குடிக்கொண்ட இடம்தான் மேல் திருப்பதி. தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் கீழ் திருப்பதின்னு அழைக்கப்படுறது வழக்கமா இருக்குது. உலகிலேயே மாபெரும் பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட ஈஸியா சொல்லிடும், அது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். அந்த அளவுக்கு இவருடைய பெயர் பிரசித்தி பெற்றது. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்க செலுத்துறதுக்காக சுமார் 7 அடி உயரத்துல துணியாலான பிரம்மாண்டமான உண்டியல் கட்டி தொங்க விட்டுருக்கோம். இந்த உண்டியலுக்கு காவலன்னு பேரு. இந்த பிரம்மாண்ட உண்டியல்கள் நிரம்புதுமே திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் உடனடியாக அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வச்சிடுவாங்க. காலியா இருந்த உண்டியல் ஒரே நாளில் நிரம்பி வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமுறையில சாதாரணமான விஷயம். இப்படி பக்தர்கள் உண்டியல் காணிக்க செலுத்துறதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செல்ற பக்தர்கள் கருவறையில வீட்டிற்கக்கூடிய சாமியை தரிசனம் செஞ்சுட்டு பிரகாரத்தை வளம் வர வழியில தான் காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். அதுல காணிக்கை செலுத்துறதுக்கு கூட பலரும் வரிசையில் நின்று தான் செலுத்தணும். அப்படி கூட்டம் அதிகமா இருக்கும். அப்படி காணிக்கை செலுத்துறதுக்கு வரிசையில் நிற்கிறப்ப ஒருவர் காணிக்கை செலுத்துற நேரத்துல உண்டியல் நிரம்பிடுச்சுன்னு வச்சுக்கிட்டா, தேவஸ்தான ஊழியர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த நபரை ₹1 இருந்தாலும் உண்டியல செலுத்த அனுமதிக்க மாட்டாங்க. அந்த நபர் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு நிரம்பின உண்டையில சீல் வச்சு அகற்றி அதே இடத்துல வேறு உண்டையில வச்சிடுவாங்க. இப்போ முதல்ல நின்று 2 பக்தர்கள் புதுசா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்டையில காணிக்க செலுத்ததுமே அது இருவருமே திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் அவங்களோட எடுத்துட்டு போயிடுவாங்க. சீல் வைக்கப்பட்ட உண்டியல் சொல்லக்கூடியது காணிக்கை என்ற இடத்துல பத்திரமா வைக்கப்படும். அப்ப தேவஸ்தான ஊழியர்கள் தங்களோட அழைச்சு வந்த 2 பக்தர்கிட்டையும் இந்த உண்டியல் நிரம்பிடுச்சு, இதை கச்சிதமா சீல் செஞ்சு எடுத்துக்கொண்டு போனாங்க, அப்போ நான் உடைய இருந்தேன்னு சாட்சி கையெழுத்து வாங்கி கொள்றாங்க. வங்கியில் கடன் வாங்கின ஒருத்தருக்கு தான் நம்ம போடுற சாட்சி கையெழுத்து மாதிரி தான் இதுவும். இந்த கையெழுத்தை நம்ம தைரியமாக போடலாம். இது சமுதாயத்துக்காக தான் செய்யப்படுது. சிசிடிவி கேமராக்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறை தான் இது. இது பலருக்கும் தோன்றும். ஆனால் தொடக்க காலத்தில் இருந்து வரக்கூடிய சம்பிரதாயங்களை இன்றைய வரைக்குமே திருப்பதி தேவஸ்தானம் கடைபிடிச்சிட்டு தான் வருது. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, இறைவனோட உண்டியல் காணிக்கைக்காக கையெழுத்திட்ட அந்த 2 பக்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஏழுமலையான இலவசமா, அது ரொம்ப பக்கத்துல சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை தேவஸ்தானம் வழங்குறதுதான். இந்த தரிசனத்தின் போது அவங்க யாருமே சீக்கிரம்னு அவசரப்படுத்த மாட்டாங்களாம். இதனால நின்று நிதானமா ஒரு முறை ஏழுமலையான தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். உலகம் முழுவதுமே இல்லை ஆலயங்களில் வழிபடக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய யோசனை என்னன்னா, திருப்பதியில் பணம் கொட்டுறதுக்கு காரணம் என்னன்னு தான். முடிஞ்ச காணிக்கைகள் உண்டிகளில் செலுத்துறத வாடிக்கையாக வச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் யோசிக்கிறது இதுதான். திருப்பதியில் மட்டும் ஏன் இந்த ஆலயத்தில் இல்லாத அளவுக்கு பணம் கொட்டுதுன்னு என்ன காரணம்னா, இது புராணத்தில் இருந்து ஒரு நிகழ்வாக மேற்கொள்ளப்பட்ட வர நிகழ்ச்சி தான். மன்னன் ஆகாசராஜனோட மகள் தான் பத்மாவதி. அவங்கள விரும்பக்கூடிய சீனிவாச பெருமாள் அந்த தேவியை மனம் முடிங்கிறதுக்காக திருமண ஏற்பாடு கவனிக்கிறாரு. அந்த நேரத்தில் லட்சுமி தேவி ஸ்ரீனிவாச பெருமாளை விட்டு விலகியிருந்தாங்க. எப்போதுமே இறைவனோட நெஞ்சில வசிக்கக்கூடிய லட்சுமி தேவி இல்லாத காரணத்தால திருமண செலவுக்கான பணத்துக்கு பெருமாள் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பணம் இல்லாமல் எப்படி திருமணம் விமர்சையாக நடக்கிறதுங்கிறது அவங்களும் தவிச்சு போடுறாங்க.
தன்னோட திருமணத்துக்காக பணம் முழுவதையும் தரணும்னா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பெற்ற பெரிய செல்வந்தனால தான் முடியும்னு நினைக்கிறாங்க. அது குபேரன் தான் சீனிவாச பெருமாள் முடிவுக்கு வராரு. பின்னாடி குபேரனை அழைச்சி வைகாசி மாதம் வளர்குறை தசமியோட கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்மாவதியை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். லட்சுமி இப்போ என்னோட இல்லாத காரணத்தால என்னோட செல்வம் இல்லை, அதனால திருமணத்துக்கு தேவையான பணத்தை நீ தான் எனக்கு கொடுத்து உதவணும்னு வேண்டார். சீனிவாச பெருமாளோட வேண்டுகோளுக்கு குபேரன் மகிழ்ச்சியோடு சம்மதிக்கிறார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை கொடுக்கறதா ஒப்புக்கொள்றாரு. அதன்படி சீனிவாசருக்கு குபேரன் கொடுத்த தொகை 1,14,00,000 பொன். இந்த தொகை பல்வேறு விதமான நூல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. குபேரனோட கடன் வாங்கியதுக்காக சீனிவாச பெருமாள் கடன் பத்திரமும் எழுதி கொடுத்திருக்கிறார். குபேரனிடம் நீ கொடுத்த பணத்துக்கு கலியுகத்துல வட்டி செலுத்திக்கிட்டு கலியுக முடிவுல அசல் வட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன்னு சொன்னாராம் சீனிவாச பெருமாள். அதற்காகத்தான் தன்னை தேடி வர்ற பக்தர்களிடமும் அவங்களுடைய பாவ கணக்கு ஏற்ப பணத்தை வசூல் செஞ்சு பக்தர்களுடைய பாவங்களை போக்குறதாகவும் குபேரனோட கடனை அடிச்சு கொண்டிருக்கிறதாகவும் நம்பப்படுது. திருப்பதி சென்றாலே திருப்பம் நிச்சயம்னு பக்தர்கள் சொல்ற சொற்றோட தான். வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கன்னு எண்ணிலடங்காத பக்தர்கள் அதனால தங்களுடைய சம்பாதியத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல்ல காணிக்கை செலுத்துறாங்க. தொடர்ந்து திருப்பதிக்கு செல்றப்ப உண்டியல்ல லாபத்தை குறிப்பிட்ட தொகை செலுத்துறாங்க. கடங்கிறது எவ்வளவு பெரிய வலிமிகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவமானம் நிறைந்ததுங்கிறதும் தெரியும். இது எல்லாமே குபேரனிடம் கடன் வாங்கி வட்டி கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் தன்னுடைய பக்தர்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சா, கடன் தொல்லையில கலங்கி கண்ணீர் விட்டா அதை ஏழுமலையான் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு. நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகத்துல வழங்கி அருளக்கூடியவராகவும் தொழில ஏற்றத்தை தருகிறாவும் இருக்கிறாரு. இதனாலதான் திருப்பதி சென்றா திருப்ப வரும்னு சொல்றது. வியாபாரத்தை செழிக்க செய்வாரு, திருமண பாக்கிய கொடுத்தருள்வார். திருப்பதிக்கு செல்ற பக்தர்கள் தங்களால் முடிஞ்ச தொகையை ஏற்கனவே மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்ச தொகையும் உண்டியில செலுத்தி வேண்டிக்கிறாங்க. கடன் பிரச்சனையில தத்தளிக்க கூடியவங்க, வட்டி கட்டுறதுலயே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் கடன் சுமையை நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசனம் செய்யறதால தன்னை நாடி வர்ற பக்தர்களுடைய வாழ்வுல நல்ல தீர்ப்பத்தை ஏற்படுத்தி அருள்கிட்டு வராரு அந்த வெங்கடேச பெருமாள். திருப்பதி சென்றாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். கடன் முதலான பண கஷ்டம் அனைத்தும் தீரும். திருப்பதி ஏழுமலையான மனதார வேண்டிக்கிட்டு தரிசனம் செய்யுங்க. வாழ்வுல நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் அந்த ஆண்டவன் தந்தருள்வாரு. இப்படி திருப்பதி உண்டியல்ல காணிக்கை செலுத்தக்கூடிய பணம் என்னதான் ஆகுது, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துறாங்க, இது எல்லாமே பார்க்கலாம். திருப்பதி வெங்கடாசலபதி மனதில் நினைச்சுக்கிட்டு வாகன வசதி இல்லாத அந்த காலத்திலேயே தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. திருப்பதிக்கு நன்கொடை காணிக்கை இங்கு செலுத்தலாம், ஆனால் இங்கே வேண்டிக் கொண்டு திருப்பதிக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த காலத்திலேயே திருவெங்கடமலை செல்வ செழிப்போட பெரிய கோவிலாக இருந்ததோட மற்ற கோவில்களோட வளர்ச்சிக்கு ஆதரவு தந்துட்டு வந்தது. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில மலர்களை உபயோகிக்கக்கூடிய கோவிலா திருமலை திகழ்ந்து வருது. ஒரு நாளைக்கு 380 டன் பூக்கள் இந்த கோவில்ல உபயோகப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. திருப்பதி தேவஸ்தானம் மேல் திருப்பதி மலையில மட்டும் 100 ஹெக்டேர் பரப்பளவில் பூந்தோட்டம் ஒன்றை பராமரிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பதி தேவஸ்தானம் 14,000 பேரை வேலைக்கு அமர்த்திருக்குது. அவங்கள 48 வெவ்வேறு துறைகளில் வேலை செஞ்சுட்டு வராங்க. நாட்டிலேயே மிகப்பெரிய கோவில் நிர்வாக அமைப்பு இதுதான். ஒரே கோவிலில் அதிகபட்ச எண்ணிக்கையில் பணியாற்றக்கூடியவங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறாங்க. வருடத்துல அனைத்து நாட்களுமே தினசரி 600 பேர் பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க. சுத்தம் செய்யறது, சுகாதார பராமரிப்புக்கு மட்டும் 3000 பேர் ஈடுபடுத்தப்படுறாங்க. தினமுமே சுமார் 60,000 யாத்திரைகளுக்கு தினசரி இலவச உணவு வழங்கப்படுது. 30 கல்வி நிறுவனங்கள், 3 பல்கலைக்கழகங்கள், 10 மருத்துவக் கல்லூரிகள், இது எல்லாமே இந்த கோவில் நிர்வாகம் கவனிச்சுட்டு வருது. அதே மாதிரி நாட்டிலேயே முதன்முறையா இலவசமா செயற்கை கை கால்களை பொருத்தக்கூடிய மையமும் துவங்கப்பட்டது. 1981 துவங்கியிருக்கிறாங்க. நாட்டுல முதன்முறையா பிச்சைக்காரர்களுக்கான படுக்கை, சாப்பாடு, மருத்துவ வசதி, ஆடை, இது எல்லாமே வழங்கக்கூடிய இடமாகவும் பிச்சைக்காரர்கள் இல்லாம இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் விளங்குது. தொழுநோயாளிக்காக நாட்டிலேயே பெரிய தொழுநோய் இல்லம் இங்கு துவங்கப்பட்டிருக்குது. அதுல இலவச மருத்துவ வசதி, பராமரிப்பு சேவை, இது எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு வருது. நீங்க திருப்பதி உண்டியல செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ளக்கூடிய வகையில தான் உதவுது. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல சுபிச்சங்கள் கண்டிப்பா திருப்பதி சென்று வரதால ஏற்படும். மக்களுக்கு செய்யும் சேவை தான் மகேசனுக்கு செய்யும் சேவைங்கிறத குறிக்கோளோட அடிப்படையில தான் எல்லோருக்குமே இலவச உணவு அளிக்கிறத நோக்கமா கொண்டுட்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அறுவை சிகிச்சை, ஆய்வு மையம், மறுவாழ்வு அறக்கட்டளை, இளம்பிள்ளை வாத நோய், மூளை வளர்ச்சி குன்றிய தன்மை, முதுகுத்தண்டு பாதிப்பு, இப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு இலவச சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க.
என்னதான் உலகிலேயே பெரிய பணக்கார கடவுளா இருந்தாலும் திருமலை வாசன் எளிமையை விரும்பக்கூடியவர். திருமலையானுக்கு நிவேதனம் செய்யப்படுது வெறும் தயிர் சாதம் மட்டும்தான். அதுவும் மண் பாத்திரத்துல வைக்கப்பட்டதா தான் இருக்கும். புத்தம் புதிய மண் பாத்திரத்தை வச்சு எடுத்து செல்லக்கூடிய தயிர் சாதம் மட்டும்தான் குலசேகர ஆழ்வார்படியை தாண்டி திருமலையானுக்கு நிவேதனம் செய்யப்படுது. தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கற்பரகத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய குலசேகரத்தை தாண்டி செல்றதில்ல. அவனுக்கு படைக்கப்பட்ட தயிர் சாதமும் மண் சட்டி இது பிரசாதமா பெறுறது சாதாரண விஷயம் இல்ல, பெரும் பாக்கியம். அப்படி கிடைக்கிறது வாழ்வுல மிகப்பெரிய பாக்கியமா பக்தர்களாலையும் கருதப்பட்டு வருது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்ய பதிவுக்கு இந்த சேனலை